ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனம் முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா. இது கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் 2026 5வது மாதத்திலே நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் அறிந்துதான் இந்த சபைக்கும் இந்த வார்த்தையை தந்திருப்பார் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நானே அதை சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறது அவன் வழி வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவன் ஒவ்வொரு வழியை பின்பற்றி போகிறான். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் இவ்விதமாக இருக்கிறது. வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவன் ஒவ்வொரு வழியை பின்பற்றினான். ஏன்னா அங்க ராஜா இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு இயேசு நமக்கு ராஜாவாக, இயேசு நம்மை ஆட்சி செய்கிறவராக, இயேசு நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. உன் வழி வாய்க்கும். உங்க வழி வாய்க்கணும்னு சொன்னா நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிறதை செய்யும் போதுதான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன் நிறுத்துகிறவர்கள் அவருடைய வழிகள் வாய்க்கும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை முன் நிறுத்து, உன் வழி வாய்க்கும். ஆமென் சொல்லலாமா? நன்றை கவனியுங்கள். உங்க வாழ்க்கை, உங்களுடைய வழிகள் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தருக்கு முன் நிறுத்தப்பட வேண்டியது உங்க வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆமென். இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 34:1 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தாவீது சொல்லுவார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தையை மாத்திரம் அந்த இடத்துல ஆழமாக நான் பார்க்க விரும்புகிறேன். இங்கு 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லப்படுது, நான் எப்பொழுதும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் சங்கீதம் 34:1 எக்காலத்திலும் என்று சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருந்தார். நீங்க முன்னாடி வச்சிருக்கிற ஆளு யாருன்னு முதல் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு ஆளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த உலக பிரகாரமானதான ஆவிதான் நம்ம மேல வரும். உலக பிரகாரமான ஒரு காரியத்தை
நீங்க பார்த்து, இல்லைன்னா ஒரு சினிமாவே பார்த்தாலும் அந்த சினிமா முடிஞ்ச உடனே உங்க வாயில் அந்த வார்த்தை தான் வருது. நிறைய விசுவாசிகளுடைய வாயில உலகத்தாருடையதான சினிமாக்காரருடையதான நிறைய வார்த்தைகள் வருகிறது. ஈவன் ஊழியக்காரருடைய வாயில கூட வருது. அது கவனமாயிருங்க. நீங்கள் முன்னே நிறுத்தி வைத்திருக்கிறது யார் என்பதை முதலாவது அறிய வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆனா தாவீது கர்த்தரை சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி வச்சா உங்க வழி வாய்க்கும். ஆமென். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து பேச வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தாவீது என்கிற ஒரு மனிதன் உண்டு. அந்த மனிதன் அவனுடைய வீட்டில் அவன் கடைசி பிள்ளையாக இருக்கிறான். அவனுக்கு மற்றவங்க எல்லாரும், அவங்க குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை கொடுத்தது என்னன்னா ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்க போனவன், ஆனால் ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்தவன். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் 150 சங்கீதத்தில் நிறைய சங்கீதத்தை தாவீது தான் எழுதியிருக்கிறார். அவர் துதிக்கும் போது பாருங்க, 150வது சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயற்கையும் கூப்பிட்டு அவர் ஜெபிப்பதை பார்க்க முடியும். அப்போ தன் வாழ்க்கையில் தான் தனித்து இருந்தாலும், வனாந்திரத்தில் இருந்தாலும், ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தாலும் தன்னுடைய ஆண்டவரை அவர் ஒரு நாளும் மறக்கவே இல்லை. எப்பவும் முன்னாடி வச்சிருந்தார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி முன்னாடி வைக்கிற ஆளை, கர்த்தரை முன்னாடி வைக்கிற ஆளை கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களையும் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் கடைசி பிள்ளை தான், ஆனால் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை முன்வைத்ததுனால ஒரு காலகட்டம் வந்தபோது அப்பா சொல்லுகிறார், தம்பி தாவீது அப்படின்னோடனே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிருப்பார். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் இராணுவத்தில் 3 அண்ணன்மார் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு சுகம் விசாரித்துட்டு நான் கொடுக்கறதான பலகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஒரு சத்தியம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ உங்கள் மாம்சீகமான உங்களுடைய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறீர்களோ அப்போ தான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு அப்பாவுடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த பாளையத்துக்கு போனதுனால தான், அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போனதுனால தான் இன்றைக்கு தாவீதை கர்த்தர் வெளியே கொண்டு வர முடிந்தது. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எவ்வளோதான் கம்ப்யூட்டரில் எவ்வளோதான் முன்னேறிப்போ, இல்லைன்னா உன் படிப்பில் எவ்வளோதான் முன்னேறிப்போ, இல்லைன்னா உன் பணத்தில் எவ்வளோதான் முன்னேறிப்போ, ஆனால் உங்கள் தாய் தகப்பனுடைய சொல்லை நீ கேட்டு ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்பாவை தாண்டி கொஞ்சம் படிச்சுட்டா, அப்பாவை அம்மாவை தாண்டி கொஞ்சம் வளர்ந்துட்டா, நான் என்ன உன் பேச்சை கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்க, அப்பாவுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போயிடும். இந்த தாவீது அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு அவன் அவ்விதமாக போகிறான். அப்படி போகும்போது தான் அவனுடைய அண்ணன்மார் தடுக்கிறாங்க. ஏய் இங்கே எதுக்குடா வந்த? உடனே இவர் எல்லா பக்கம் விசாரிக்கிறார். இந்த ஒரு ஆள் வந்து நிற்கிறானே, நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பயப்படுறீங்களே, இவன் யார் அப்படின்னவனே, இவன் தான் கோலியாத்துப்பா, 39 நாள் இப்படி தான் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த 40ஆவது நாளில் கர்த்தர் சரியா இந்த தாவீதை அந்த தானியத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வராரு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே வந்திருக்கிற இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோலியாத்தை வீழ்த்ததுக்கு கர்த்தர் முன்குறித்த தாவீது நீங்க தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏதோ சும்மா வந்துட்டு சபையில் ஆராய்ச்சிட்டு போறேன்னு வந்தீங்களா? இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை முன்குறித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறா. ஆமென். ரெண்டாவது உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆவிக்குரிய தகப்பனை தாண்டி உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் அவ்வளவு வந்துடாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம்னா உடனே இந்த இடத்துக்கு போனால் உனக்கு ஆசீர்வாதம்னு யாரும் சொல்லலை. ஆனால் வேதம் சொல்லுது, நம்ம கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்தா நம்மளை தேடி ஆசீர்வாதம் கிருபையா கர்த்தர் தந்துருவாரு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் அங்கங்க ஓடுவாங்க. சிலர் ஊழியக்கார அவர் வரம் பெற்றவர். என்ன வரம் பெற்றவர்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சபையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரருக்கு நீங்க அடங்கி உண்மையா இருந்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இடங்களை பார்த்தா, ஓ அவர் தீர்க்க தரிசனம், ஐயோ அவர் மாந்திரிகத்தெல்லாம் அப்படி பண்றார் இப்படி பண்றார். என்ன பண்றார்? கூப்பிட்டே வச்சுங்களேன், உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, பல ஆயிரத்தை கேட்பாரு. கவனமா இருங்க. எந்த ஊழியக்காரனையும் உள்ள ஏற்றிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்கள் போர்வையில் பலவிதமான உங்க வாழ்க்கையில சில தவறான காரியங்களை விதைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமா இருங்க. உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறதான அந்த தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது உங்க பரம தகப்பனுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. ஆமென். எங்க அப்பாவுடைய சத்தத்தை கேட்டுட்டு என்ன செய்யறாரு? அப்படியே நடந்து போறாரு. அங்கெல்லாம் எல்லாம் விசாரிக்கிறார். இந்த மனுஷனை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, யாருக்கு? ராஜாவுக்கு மருமகனா மாறிடலான்னு. ஓ நல்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ. அதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இவனை கொல்லணும். ஏன் கொல்லணும்? வாசிங்க 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை இப்ப முன்னாடி நிப்பாட்டுறாரு? கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டுறாரு. எனக்கு இந்த வார்த்தையை வாசிச்ச உடனே பயங்கர சந்தோஷம். ஆண்டவரே உம்மை முன்னாடி நிப்பாட்டணும் ராஜா. என் வாழ்க்கையில கூட நான் அப்படிதான் செய்யணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினது உண்டு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு அவன் சொல்றான் பாருங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதே அதிகாரத்துல அப்பொழுது தாவீதண்டையிலே தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 36 அப்படி வாசிங்கம்மா. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அதனால கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் ஜெயிச்சா நீங்க பாக்குறீங்க? யார் ஜெயிச்சா? அன்னைக்கு அவன் சொல்றான். இந்த வார்த்தையை தான் நான் நேற்று வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கோலியாத்து சொல்றான். 43 வாசிங்கயா. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி தடியை பார்க்கிறார். அடுத்து அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அடுத்த வசனமா. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முத வார்த்தையில சொல்றாரு நானா நாயா அப்படின்னு கேட்கிற, தடி எடுத்துட்டு வந்ததுனால. ஆனா இப்ப சொல்றாரு இன்னைக்கு ஒன்ன கொன்னு எங்க போட போறேன் சொல்லுங்க? ஆகாயத்து
பறவைகளுக்கு. இப்ப தாவீது தான் மனசுல நினைச்சிட்டாரு, இன்னமே இவனுக்கு தடி கூட லாய்க்கு இல்ல, இவனுக்கு கவன் கல்லு தான் லாய்க்கு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். குருவி போல இல்லை என்றால் வேற ஏதோ ஒரு பறவையை போல இவன் இப்பொழுது இந்த கோலியாத்தை பார்க்கிறான். இன்னைக்கு கர்த்தர் இவனை என் கையில கொடுப்பார். அந்த விசுவாசம் இருந்தது, விசுவாசம் உள்ளே இருந்தது. தேவனுடைய நாமத்துக்காக அவன் நின்றான். கர்த்தரை முன்வைத்து நின்ற போதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஈட்டியும் கேடகமும் பட்டயம், இது மூணு செய்யாதத தாவீது செய்தான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூணுமே தாவீதுட்ட கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க மற்றவர்களுக்கு இருக்கிறதான ஆயுதங்களோ, மற்றவர்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகளோ, மற்றவர்களுக்கு இருக்கிறதான வேற எந்த ஒரு காரியம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது கர்த்தருடைய நாமம். அதான் தாவீது சொல்லும்போது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்தில் நீங்க நிக்கணும். கர்த்தரை முன் நிறுத்துங்க. எந்த இடத்துலையும் கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துல இவ்விதமாக இருக்கிறது. வாசிங்க 17ஆம் அதிகாரத்துல 50வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கையை வைத்து நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை முன்னாடி வச்சிருந்தா உங்களுக்கு பட்டயம் தேவையில்லை. பட்டயம் செய்யாதத கர்த்தர் எனக்காக செய்வா. நம்புறவங்க மத்த நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரசாங்கம் செய்யாத கூட கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் அப்படியே வாசிங்கம்மா. 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டயத்தை வச்சு தானே நீ என்ன செஞ்ச? மிரட்டின. இப்போ இந்த பட்டயத்தை வச்ச உன் கழுத்தை விட்டுறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எப்படி அன்னைக்கு கோலியாத்து செத்தவன் தெரிஞ்ச பிறகுதான் தாவீது போனாரு, அதே மாதிரி இப்ப நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் அவனை ஆண்டவர் சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதனால இப்ப நம்ம என்ன செய்ய தெரியுமா? ஏறி நின்று பட்டயம் என்கிற வசனத்தை வைத்து நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை முன்னாடி வைங்க. யாரெல்லாமோ முன்னாடி வச்சு ஐயோ அவங்க வருத்தப்பட்டுக்குவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ சபை இப்போ எவ்வளோ மோசமாக போயிட்டு தெரியுமா? எந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு சபை நிரம்பி இருக்கும். ஃபங்க்ஷன் இருந்துச்சு சபை அம்போன்னு போயிருது. நான் சொல்கிறேன், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சர்ச்சினுடைய ஆராதனை இங்கே கட் பண்ணாமல் போகிறது தான் நல்லது. என்ன ஆமேன் வரமாட்டாங்க? ஒரு அல்லேலூயா சத்தமா. நிறைய பேருக்கு இப்போ என்னன்னா, ஐயோ அவங்க என்னைய வீடு பால்காட்சி கூப்பிட்டுருக்காங்க, அவங்க என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, என்ன அவங்க இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க எதுக்கு கூப்பிட்டான? உங்களையும் கர்த்தர் என்னையும் அழைச்சது நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக. எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் அதுக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாமா கூப்பிட்டுட்டாரு, அத்தை கூப்பிட்டுட்டாங்க, வேற மச்சி நிச்சயம் கூப்பிட்டுட்டாங்கன்னு மச்சி நிச்சி கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் இந்த உறவு தான் ஒரு காலம் நீ எப்படி வாழ்கிறன்னு பார்க்குறன்னு சவால் விட்டது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு உங்களை இன்விடேஷன் கொடுத்து அழைக்குது. ஆனால் உங்களை வாழ வச்சவரை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? கர்த்தரை முன் வைங்க, உங்கள் காரியம் வாய்க்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை முன்வைக்க வேண்டும். சபையே கர்த்தரை முன்வைங்க. ஐயோ அவங்க பெரிய பணக்காரங்க, எனக்கு எல்லாம் செஞ்சிருவாங்க. ஐயோ தயவு செய்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நன்றாய் கவனிங்க.
சில நேரம் சில பணக்காரர்கள் சொல்லுவது அப்படியே அவங்க தான் சொல்றதான் கரெக்டுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் கவனிங்க, அதுக்காக நான் பணம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த பணத்துக்கு நான் ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் அது வச்சு என் வாழ்க்கை எதையும் நடத்தக்கூடாது. நான் கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் எனக்கு எப்போவுமே எங்கே இருக்கணும்? பின்னாடி இருக்கணுமா? ஆஹா, ராங் இன்டிமேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. பணம் உங்களுக்கு எங்கே வரணும்? எங்கே இருக்கணும்? பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்திற்கு கொண்டு வந்து வைத்தார்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதத்தில் இருக்க வேண்டிய தலைக்கு ஏறிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமா? ஆமென். சில நேரம் பார்த்துருக்கீங்களா? முந்தானத்து வரைக்கும் எப்படி இருந்தோம்? இன்னைக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை உயர்த்தினது கர்த்தர். நான் எப்பவும் இந்த பணத்தையோ வேற மனிதனையோ பதவியையோ எதையும் வைக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி என் கர்த்தரை மாத்திரம் வைப்பேன். நீங்கள் அப்படி கர்த்தரை மாத்திரம் முன்னாடி வச்சு பாருங்க, உங்கள் வழி வாய்க்கும். உங்கள் வழி வாய்க்கும். தாவீது இப்போ போகும்போது அப்பாட்ட இருந்து என்ன வாங்கிட்டு போனான்? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனான், ரைட்டா? ஆனால் இப்போ அந்த போர்படை தளபதிகள்லாம் சேர்ந்து இப்போ இவனை அந்த போர்த்தளத்தில் இருந்து வெளியே வரும்போது எப்படி வர்றான்? எதோட வரான்? கோலியாத்தின் தலையோட வரான். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். போகும்போது குடும்பம்தான் அவனை அறிந்தது. ஆனால் திரும்ப வரும்போது அந்த சமஸ்த இஸ்ரவேலும் அறியப்பட்டவனாக வருகிறான். காரணம், கர்த்தரை முன்னே வைத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை முன் வச்சு பாருங்கய்யா. நீங்க நிறைய பேர் கர்த்தரை முன் வைக்கிறது இல்லை. ஐயோ வேலை 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 வேலை. யாருக்கு வேலை செஞ்சு என்னத்தை சம்பாதிச்சு எங்க கொண்டு போய் போட போறீங்க? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது அசைக்கப்படல. தாவீதுட்ட இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தருவார். ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு அந்த கிருபையை தருவாராக. ஒவ்வொரு தாய்மாருக்கு அந்த கிருபையை தருவாராக. என்ன தெரியுமா? தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய சிங்காசனத்தில் தன்னுடைய மகனை ஏற்றி வைத்து பார்ப்பதுதான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அப்பா கொடுக்குற சிங்காசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது குடும்ப அளவில் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பரம தகப்பனுடைய கர்த்தரை முன்வைத்து ஓடும்போது அவர் எல்லா சிங்காசனத்துக்கும் மேலே குடும்ப சிங்காசனத்தை தாண்டி கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைப்பா. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா, ஒரு அல்லேலூயா சத்தமா. இந்த 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 செய்தியை நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்ப நான் சொல்றத சொல்லு, நான் ஜனங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசிச்சிங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு அடித்து சொல்கிறேன், அடுத்த வாரம் நீங்கள் வர்றதுக்குள்ள, அடுத்த வாரங்கிறது ரொம்ப லேட்டு தான், நான் சொல்கிறேன், இதை விசுவாசித்த உங்களுக்கு அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரெண்டாவது 119 சங்கீதம் 165வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு இடரல் இல்லை. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்துங்க. எங்க இருக்கணுமா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. நேசிக்கிறது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை நேசிக்கணும். லவ். வேதத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை நேசிக்கிறப்ப நேரம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமென்.
அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் நேசித்து வாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு அதில் ஒரே ஒரு ஆள் சாட்சி சொல்லணும்னா, நம்முடைய சென்னையில் NLAG பாஸ்டர் டி மோகன் அவங்களுடைய ஒய்ஃபு தான். அவங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்களாம். பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா உடனே பைபிள் திரும்பி எடுத்து வாசிப்பாங்களாம். மறுபடியும் மூடி வச்சுக்குவாங்களாம். கொஞ்சம் தூரம் ஒரு டைம் கிடைக்குதுன்னா உடனே திறந்து பைபிள் வாசிப்பாங்களாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வாலிப காலத்தில் அப்படிலாம் அவங்க பைபிளை வாசிக்க இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் மனைவியாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். இன்னைக்கு பாஸ்டர் மோகனம்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு துணையாய் கொண்டு வந்து நிப்பாட்டினார். நீங்கள் வசனத்தை மாத்திரம் நேசித்து வாசிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் இப்போ வசனத்தை நேசித்து வாசிப்பதற்கு அந்த நேரம் யார் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரணும், வசனத்தை வாசிங்க. இந்த இதில் நிறைய பேர் இப்போ ஒரு சில காரியத்தை பார்க்குறாங்க. இது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது, கூட கொஞ்சம் வலியை தான் வேதனையை தான் கொடுக்கும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செல்லு என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து நமக்கு சில நிம்மதி இல்லாமல் போயிட்டு. உங்கள் வலி வாய்க்கணும்னா முதலாவது கர்த்தரை முன்னாடி நிறுத்து. ரெண்டாவது வசனத்தை மேன்மைப்படுத்துங்க. வசனத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆமென் சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிங்கப்பா. நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில் நீங்க பலனை அடையணும்னு சொன்னா நீங்க திருவசனத்தை என்ன செய்யணும்? கர்த்தருடைய கற்பனைக்கு பயப்படணும். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு ஒரே ஒரு மனுஷனை ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக விரும்புகிறேன். பரலோகம் உங்களுக்கு உதவி செய்வதாக. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியாவுக்கும் அந்த ராஜாவுக்கும் சனகரிப்புக்கும் ஒரு பிரச்சனை, அப்படிதானா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சனகரிப்பு எல்லா தேசத்தையும் ஆட்சி பிடிச்சிடறான். இப்ப எருசலேமையும் பிடிக்க வாரான். அவன் சொல்றான், அந்த சனகரிப்புங்கிறவன் சொல்றான், உங்க ராஜா என்ன ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சவன், இந்த எருசலேமையும் பிடிச்சிருவேன்னு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆனா அந்த எருசலேமில் ஆட்சி செய்யறது எசேக்கியா. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவன், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன். வாசிங்க இன்னொரு வசனத்தை, 23ஆவது வசனத்தை வாசிங்கப்பா. அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவன் நம்பினான். ஆமென். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க முடியுமாமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அவன் கேட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பினான். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வசனத்துல தான் நம்ம கர்த்தரை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வசனம் இல்லாம ஒரு நாளும் நீங்க வாழ முடியாது. ஒரு ஆமென் சத்தமா. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்துக்கு அடிஷனலா உள்ளதான் பார்க்குறாங்க. ஆனா வசனத்தை பார்க்கணும்.
2 நாளாகமம் 32:30. இந்த எசேக்கியா இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எசேக்கியாவுக்கு இது காரியம் வாய்த்தது அப்படின்னு சொன்னா, எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவன் வசனத்துக்கு நல்ல கவனிங்க. யார் ஒரு மனுஷன், யார் ஒரு ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை அர்ப்பணிக்கும் போது அகற்றப்பட வேண்டியது அகற்றப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை பெறாங்க, ஆனால் அகற்றப்பட வேண்டியதான உள்ளத்தில் இருக்கிறது அகற்றல. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறதை என் ஆவியில உணர்றேன். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நேசிப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்ய வேண்டும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்யணும். எதை செய்தாலும் வாசிங்க, கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதான எந்த காரியமா இருந்தாலும் சரி மனப்பூர்வமா செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமைக்கிற காரியமா மனப்பூர்வமா செய்யுங்க. ஒரு செருப்பை எடுத்து ஓரமா ஒதுக்கி வைக்கிறதா மனப்பூர்வமா செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க சபையில செய்யறதான கர்த்தருக்காக செய்யறதான எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் கண்காணிக்காம விட்டதே கிடையாது. அது எல்லாத்தையும் கர்த்தர் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்காக 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று மத்தேயு 13:44 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யத்தை பல உவமையாக கர்த்தர் சொல்லியிருக்கார். அதுல ஒண்ணு, ஒரு நிலத்துல ஒரு புதையல் இருக்கு. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவன் என்ன செய்யறான்? அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்ல பார்க்கலாம். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்துல எதனாலும் நீங்க இழக்கலாம். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆனா எதை இழந்துடக்கூடாது? தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. ஆமென். இன்னொரு மனுஷன் அப்படியே ஞாபகப்படுத்த விரும்புறேன். வாசிங்க, லூக்கா 18:18 வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். மத்தேயு 19:10 இது ஒரு வாலிபன் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். உடனே அவரு என்ன செய்யணும்? கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணுங்கிற. உடனே அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து அதை கத்துக்கிட்டேன், கடைபிடிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுநாதர் சொல்றாரு, உனக்குள்ளதை விற்று என்ன செய்ய? தரித்திரர் கொடு. அவன் மிகுந்த ஆசி உள்ளவனா இருந்ததுனால என்ன செய்தானா? துக்கமுகமாய் போனானாம். நல்லா கவனிங்க, நம்மகிட்ட இருக்கிறதான எதுவுமே பரலோகத்துக்கு போவதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க கையில கொடுத்தது எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுதான். இப்போ ஒருவேளை ஆண்டவர் சொல்றார், இதை நீ ஆண்டவருக்கு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் கழுதையை கொடுத்தாங்க, கட்டப்பட்ட கழுதையை கொடுத்தான். ஆனா இயேசு அதன் மேல ஏறின போது அந்த 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 கழுதைக்கு கீழாக விரிப்புகள் விரிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஒரு படகை கொடுத்தான், காலியான படகு, தோல்வி அடைஞ்ச படகு, அதை கொடுத்தான். ஆனா ஆண்டவர் அதை நிறைவாய் மாற்றினாரே. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் நீங்க செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகத்தான் நீங்க செய்யணும். எதை செய்தாலும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்யுங்க. ஒரு ஊழியம் செய்றீங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்யுங்க.
எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 33 39 வரைக்கும் ஆமென் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தன்னுடைய விசுவாசத்துக்காக நிறைய பேர் இழந்தவருடைய பட்டியல் இருக்கு. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ மனுஷன் சொன்னதை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். தேவனால் பல உயர்வுகளை அடைந்தவரும் உண்டு. கவனிங்க, தேவனுக்காய் பல உயர்வுகளை இழந்தவர்களும் உண்டு. கவனிங்க, இதில் உயர்ந்தவனை உலகம் கொண்டாடுகிறது, இழந்தவனை பரலோகம் கொண்டாடுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா? ஆமே. இன்னைக்கு நீங்க என்ன இழந்தீங்க பார்க்கிறார் கர்த்தர். அந்த இழந்ததுலையும் நீங்க தேவ ராஜ்யத்துக்காக செய்றீங்களான்னு கர்த்தர் பார்த்து உங்களுக்கு உலகம் உங்களை கொண்டாடாது, பரலோகம் கொண்டாடும். கையை வைத்து ஆமே சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உனக்கு தேவை என்று தேவன் அறிந்தார்னா அதை எப்படி உனக்கு கொடுப்பார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது உனக்கு வேண்டான்னு சொன்னா அது உங்க பக்கத்தில் இருந்தவங்க கூட உங்களுக்கு கிடைக்காது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அது எப்படினாலும் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு வேண்டான்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அது பக்கத்தில் இருந்தால் கூட அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் இது உங்களுக்கு பின்னாடி வேதனை உண்டாக்குமா சந்தோஷத்தை உண்டாக்குமான்னு. இப்போ எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்வேன்? ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த 3 காரியத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. நம்பர் ஒன் கர்த்தரை முன்னிறுத்தும் போது உன் வழி வாய்க்கும். ஆமென். 2வது கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்தும் போது உன் வழி வாய்க்கும். 3வது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்யும் போது உன் வழி வாய்க்கும்.